வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டுடே நான் உங்களுக்கு பொங்கல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பொங்கல் அப்படின்றது தமிழர்களோட முக்கியமான அறுவடை திருநாள். ஸோ அப்படின்றது வந்து அறுவடைனா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், முக்கியமான அறுவடை அறுவடை அப்படின்னா வந்து ஹார்வெஸ்ட், அப்புறம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அதுதான் முக்கியமான அறுவடை திருவிழா. ஸோ அப்புறம் வந்து பொங்கல் அப்படின்றது வந்து 4 நாள் கொண்டாடுவாங்க. போகி, சூரிய பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் 4 நாள் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்துட்டு தை மாதத்தில் முதல் நாள் தான் கொண்டாடுவாங்க. இதில் வந்து அதுக்கு முந்தின நாளே புது ஆடை, புது பானை எல்லாம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 4 நாள் அப்படின்றது உங்களுக்கு என்ன அதெல்லாம் சொல்ல போகிறேன். முதலாவது போகி. போகி என்னென்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதான் போகி. அப்படின்னா லைக் ஓல்டு திங்ஸ்லாம் தூக்கி போட்டு புது திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிற அதோட சேட் திங்ஸ்லாம், அந்த முன்னாடிலாம் துணியெல்லாம் எரிப்பாங்க. அது எரியும் போது அப்படியே நம்மளோட சேட்னஸையும் எரித்து ஹாப்பினஸ், புது திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதுதான் வந்து போகி. அதுக்கப்புறம் சூரிய பொங்கல். சூரிய பொங்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பொங்கல் என்ன அப்படின்னா பொங்கல், இனிப்பான பொங்கல் செஞ்சு சூரியனுக்கு படைத்து வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் வந்து மாடுகளுக்கு பூஜை செஞ்சு அழகாக அலங்கரிப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பார்த்துருக்கோம், போகி, சூரிய பொங்கல், மாட்டுப்பொங்கல். இன்னும் ஒரு பொங்கல் இருக்குது, அதாவது காணும் பொங்கல். காணும் பொங்கல் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கலந்து சந்தோஷமாக அந்த பொங்கலை கொண்டாடணும். அதுதான் வந்து காணும் பொங்கல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ ஹாப்பி பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. உங்கள் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.